ஹலோ வீவர்ஸ், 288 வருடத்திற்கு பிறகு மிக பயங்கரமான சந்திர கிரகணமானது வரப்போகின்ற மார்ச் 14ஆம் தேதி வரப்போகிறது. பொதுவாகவே கிரகணம் என்று சொன்ன உடனேயே நமக்குள்ள ஒரு விதமான பயமானது வந்துவிடுங்க. காரணம் என்னன்னா, கிரகணங்களானது ஏதாவது ஒரு வகையில பாத்தீங்கன்னா உலகளாவிய மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கோ அப்படின்னே சொல்லலாங்க. கிரகணங்கள் என்பது இயற்கையாக வானில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயமிக்க நிகழ்வு என்று சொன்னாலுமே, ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகணங்களானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னன்னா, மனிதர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது சில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இந்த கிரகணமானது அமையலாங்க. இந்த கிரகணமானது ஒரு சிலருக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி இருந்தாலுமே, பலருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சில மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் இந்த கிரகணமானது அமைய போகுங்க. அந்த வகையில தான் பார்க்கும்போது 12 ராசிக்காரர்கள்ல இந்த குறிப்பிட்ட 3 ராசிக்காரர்களுக்கு 288 வருடத்திற்கு பிறகு மீண்டும் வரக்கூடிய இந்த ஒரு சந்திர கிரகணத்தின் மூலமாக இவங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா முழுமையாக நல்லதானது நடக்க போகிறது. எனவே அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அந்த 3 ராசியில உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி அந்த 3 ராசி யாராக இருக்கும் அப்படின்னு நீங்களுமே கெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நீங்க சொன்னது சரியா தப்பா அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் தெளிவாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 14/3/2025 வெள்ளிக்கிழமை அன்று தான் சந்திர கிரகணமானது வரப்போகிறது. அது மட்டும் கிடையாதுங்க. ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த வருடம் மார்ச் 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் வண்ணங்களின் திருவிழா என்று அழைக்கப்படுகின்ற ஹோலி பண்டிகையானது நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. இந்த ஹோலி பண்டிகை நாளிலேயே 288 ஆண்டுகளுக்கு பிறகு அனைத்து கிரகங்களும் நட்சத்திரங்களும் ஒரே நிலையில் இருக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வானது நிகழப்போகிறது. இந்த யோகமானது மதம் மற்றும் ஆன்மீக கண்ணோட்டத்தில் மிகவும் மங்களகரமானதாகவே கருதப்படுகிறது. ஜோதிட சாஸ்திரத்தில் கேது முதல் புதன் வரை உள்ள கிரகங்கள் மேசம் முதல் கடகம், சிம்மம் முதல் விருச்சகம், தனுசு முதல் மீனம் என 3 நிலையிலையுமே ஒரே அமைப்புல இருக்கக்கூடுங்க. சூரியன், செவ்வாய், குரு என்னும் கிரகங்கள் மட்டுமே 2 பிரிவுகளாக பிரிந்து 2 ராசிகள்ல வரக்கூடும். மற்றவை முழுமையாக ஒரே ராசியில இருக்கக்கூடுங்க. ஜோதிட கணக்கீட்டின்படி ஹோலி பண்டிகை அன்று அனைத்து கிரகங்களும் நட்சத்திரங்களும் ஒரே நிலையில இருப்பதால தான் சில ராசிக்காரர்களுக்கு நல்ல காலமானது தொடங்க போவதாக சொல்லப்படுதுங்க. அந்த நல்ல காலத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த 3 ராசிக்காரர்கள் வேறு யாரும் கிடையாதுங்க. மேசராசி, மிதுன ராசி மற்றும் சிம்ம ராசி. இந்த 3 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில தான் பாத்தீங்கன்னா 288 வருடத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரே கிரகங்களும் ஒரே நட்சத்திரங்களும் பாத்தீங்கன்னா நிலை கொண்டு இருப்பதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான பலன்களானது கிடைக்கக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமான முறையில அமைஞ்சு. மேசராசி நேயர்களே, மேசராசி அன்பர்களுக்கு கவலைகள் அனைத்துமே நீங்கக்கூடிய வகையிலையும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புது மாற்றத்தை நீங்க சந்திக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ரொம்ப நாட்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த ஹோலி பண்டிகை அன்று உருவாகக்கூடிய இந்த ஒரு யோகமும் அதே நாள்ல உருவாகக்கூடிய இந்த ஒரு கிரகணத்திற்கு பிறகும் பாத்தீங்கன்னா மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நல்ல காலமானது பிறந்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. கடந்த காலத்துல உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு இருந்த எப்பேற்பட்ட கஷ்டங்கள் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிங்க, அனைத்துமே நீங்கக்கூடிய வகையில அற்புதமான காலகட்டமாகவே இனி அமைய போகிறது. பண ஆதாயத்துக்கான வலுவான வாய்ப்புகளானது உங்களுக்கு சாதகமான முறையில இருக்கக்கூடிய வகையிலையும், தொழில் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளானது உருவாகக்கூடிய வகையிலையும் நிலைமையானது இருக்க போகிறது. ரொம்ப நாட்களாகவே பாத்தீங்கன்னா தொழில முடக்க நிலையாகவே இருந்து கொண்டே இருக்கிறது. தொழில நான் எதிர்பார்த்த லாபமுமே முன்னேற்றமுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அனைவருக்குமே பாத்தீங்கன்னா நல்ல காலமானது பிறந்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மேசராசி நேயர்களுக்கு தொழில் சார்ந்த வாழ்க்கையில இருந்து வந்த முடக்க நிலைகள் எல்லாமே சரியாகி தொழில நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழலானது ஏற்படக்கூடிய வகையில வாய்ப்புகளானது அமைய போகிறது. வாழ்க்கை வசதியான சூழ்நிலையானது உருவாகக்கூடிய வகையில நிலைமையானது இருக்க போகிறது. காதல் உறவுகள்ல இனிமையான சூழலானது இருக்கக்கூடும். குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியான சூழ்நிலையானது இருக்கக்கூடுங்க. குடும்பத்துல கடந்த காலத்துல ஏற்பட்டு இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகிறது.
குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலானது இருக்க போகிறது. மூதாதையர் சொத்துக்களால பண ஆதாயமானது ஏற்படலாம். வேலையில இருப்பவர்கள் நல்ல சம்பளத்துடன் புதிய வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. படித்து முடித்து ரொம்ப நாட்களாகவே வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகு உங்களுக்கு வேலை வாய்ப்புகளானது கிடைக்க போகிறது. அதே போல வேலையில ப்ரமோஷன் ஏற்படணும் அப்படின்னு எதிர்பார்த்து இருந்தவர்களுக்கும் இப்போது நல்ல சம்பளத்துடன் ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே இருக்கின்றது. மொத்தத்துல சொல்லணும்னா மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில கடந்த காலத்துல என்னென்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருந்ததோ அது எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்கள்ல சரியாகக்கூடிய வகையிலையும் மாறக்கூடிய வகையிலையும் நிலைமையானது சாதகமான முறையில மேசராசி நேயர்களுக்கு இந்த கிரகணத்திற்கு பிறகு நிலைமையானது அற்புதமாக மாறப்போகிறது என்றே சொல்லலாங்க. மேசராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாகவே இனி அமைய போகுது அப்படின்னே சொல்லலாங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 288 வருடத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரே கிரகங்களும் நட்சத்திரங்களும் ஏற்படக்கூடிய இந்த ஒரு அற்புதமான ஹோலி பண்டிகை அன்றே பாத்தீங்கன்னா இந்த முறை சந்திர கிரகணமும் ஏற்பட போகிறது. இதன் பிறகுதான் பாத்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நல்ல காலமானது அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைய போகிறது. கடந்த காலத்துல நீங்க அனுபவித்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கான தீர்வுமே கிடைக்கக்கூடிய வகையில சிறப்பான காலகட்டமாகவே இருக்க போகிறது. இந்த நேர காலத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டத்துடைய முழுமையான ஆதரவானது கிடைக்கக்கூடிய வகையிலையும் தொழில் வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படக்கூடிய வாய்ப்புகளுமே உங்களுக்கு அதிகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. உங்களுடைய தொழில் வியாபாரத்தை அடுத்த கட்ட முயற்சிக்கு நீங்க எடுத்துட்டு போகலாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய தொழிலை நீங்க விரிவுபடுத்தணும், தொழில ஏதாவது புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, அதன் மூலமாக எனக்கு லாபங்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க தாராளமாக இப்போது பண்ணிட்டு வரலாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு லாபமுமே கிடைக்க போகிறது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியான சூழ்நிலையானது ஏற்பட ஆரம்பிக்குங்க. பயணம் செய்வதற்கான வாய்ப்புகளுமே ஏற்பட ஆரம்பிக்கும். சமூக அந்தஸ்தும் கௌரவமும் அதிகரிக்க போகிறது. புதிய வருமான ஆதாரங்கள்ல இருந்து பண நன்மைகளானது ஏற்படக்கூடிய வகையிலையும் தொழில் நிலைமையானது ரொம்பவே வலுவாக இருக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களுக்கு பிறகு மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இது போன்ற பல நன்மைகளானது நடக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ரொம்ப நாட்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த ஒரு அற்புதமான விஷயமானது மிதுன ராசி நேயர்களுக்கு நடக்க போகிறது. மிதுன ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில பல்வேறு விதமான வகையிலையுமே முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது இருக்க போகிறது. ஏனென்றால் சிம்மராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே இவங்க பார்க்காத பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில தான் இப்போது பல்வேறு வகையிலையுமே முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது அமைய போகிறது. பழைய முதலீடுகள் நல்ல வருமானத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய வகையிலையும் குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் அமைதியையும் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் பொருளாதார நிலைமையானது மிகவும் சிறப்பாக மேம்பட்டு பார்க்கக்கூடிய வகையிலையுமே நிலைமையானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க. பண நன்மைகளுக்கு வலுவான வாய்ப்புகளானது கிடைக்க போகிறது. தொழில் தொடர்பான நல்ல செய்திகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது இருக்க போகிறது. நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்கள்ல தீரக்கூடிய வகையிலையும் வாழ்க்கையில நீங்க எதை செய்ய விரும்பினாலுமே அது உங்களுக்கு சாதகமான முறையில கையில கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கனவுகள் அனைத்துமே நினைவாகக்கூடிய வகையிலையும் நிலைமையானது இருக்க போகிறது. ஸோ ரொம்ப நாட்களுக்கு பிறகு சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இது போன்ற பல நன்மைகளானது ஒரே சமயங்களில் ஏற்படக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. எனவே மொத்தத்தில் 12 ராசிக்காரர்களில் மேசராசி, மிதுன ராசி மற்றும் சிம்மராசி இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் தான் 288 வருடத்திற்கு பிறகு அனைத்து கிரகங்களும் நட்சத்திரங்களும் ஒரே நிலையில இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வானது நடக்க போகிறது. அதாவது கேது முதல் புதன் வரைக்கும் உள்ள கிரகங்கள் மேசம் முதல் கடகம், சிம்மம் முதல் விருச்சகம் ராசி வரைக்குமே தனுசு முதல் மீனம் என 3 நிலையில ஒரே அமைப்புல இருக்குமாங்க. சூரியன், செவ்வாய், குரு மட்டும் தான் பாத்தீங்கன்னா கிரகங்கள் மட்டுமே இரு பிரிவுகளாக பிரிந்து இரு ராசிகள்ல வரக்கூடும். மற்றவை முழுமையாக ஒரே ராசியில இருக்கக்கூடுமாங்க. இது போன்ற ஒரு அபூர்வமான நிகழ்வானது பாத்தீங்கன்னா இந்த ஒரு சந்திர கிரகணம் தன்றே ஏற்பட போகிறது. அதனாலதான் இந்த கிரகணத்திற்கு பிறகு இந்த 3 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில நல்லதானது நடக்கக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. மேலும்
மேலும் இந்த ஒரு சந்திர கிரகணமானது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு மார்ச் 14ஆம் தேதி மாலை நேரம் ஒரு 6 மணிக்கு மேலே நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கல்லுப்பையும் மஞ்சளையும் சிறிது கலந்து குளித்துடுவாங்க. இதன் மூலமாக இந்த கிரகணத்தினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமுமே இருக்கின்றது. எனவே இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தையும் மறக்காம செஞ்சிருங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.